தமிழா உன்னை தேடி வந்து உந்தன் பெருமை உலகம் அறிய செய்யும் எங்கள் தமிழ் சங்கமம். உன் வெற்றி நிச்சயம் தமிழ் சங்கமம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். வணக்கம் ஜெஜே. வணக்கம் ஜெஜே. 30 வாரமா மலேசியால தமிழ் சங்கம் நிகழ்ச்சி மிக சிறப்பாவோ அழகா செஞ்சு முடிச்சிங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்க இருக்கோம்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் ஜெஜே, இருந்தாலும் உங்க ஸ்டைல உங்க பாணியில சொன்னாதானே அது சிறப்பு. கண்டிப்பாக. எல்லா புகழும் இறைவனுக்கு, வெற்றி நிச்சயம். இதான் நம்மளுடைய தாரக மந்திரம். நம் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, அவங்க வந்து வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உழைப்பால் உயர்கிறார்கள், அதை நம்ம தெரிவதற்காகத்தான் இந்த உலக தமிழர்களை நோக்கி ஒரு பயணம் என்ற பயணத்தில் நம்ம ஆரம்பிச்சோம். 30 வாரங்கள் மலேசியாவில் ரொம்ப அழகா ரொம்ப அருமையா நம்ம செஞ்சோம். அப்போ அடுத்த எந்த நாடு போலாம் அப்படின்னு நான் நினைச்சப்போ பர்மா 1957 பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் பேசிய வசனமும், ரங்கோன் ராதா படத்தில் சிவாஜி கணேசன் அந்த படத்தில் அவர் கதாநாயகராக நடிச்சிருப்பார். அதற்கு பிறகு பர்மா என்பது நம்ம சென்னையில பர்மா பஜார தெரியும், திருச்சியில பர்மா பஜார தெரியும். ஆனால் நம் தமிழர்கள் பர்மாவில் எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், அவர்கள் வசதியா இருக்காங்களா, அவங்களுடைய தொழில்முறை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் எனக்கு நிறைய இருந்தது. நம் தமிழக மக்களுக்கும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும், உலக மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதே போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பர்மாவை பத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் என்ன, அது பர்மாவா, மியான்மரா, யங்கூனா அப்படிங்கிற குழப்பம் நமக்கே இருந்தது. ஆமா, எல்லாருக்குமே இருந்தது. ஆனா இங்க வந்த பிறகுதான் நமக்கு அதற்கு விடை கிடைச்சது. அந்த விடை என்னங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய தொடர்ல சொல்ல போறோம். நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நாம வந்ததிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடன் ஒத்துழைத்த மனிதரை பற்றி சொல்லுங்களேன். அவர் வேற யாரும் இல்ல, திரு செல்வம் அவர்கள். இந்த மாமன்றத்தோட தலைவர். அவர் பார்க்கறதுக்கு மிக சாதுவா இருந்தாலும் பல காரியங்கள்ல இந்த மியான்மருக்கு அவர் அழகா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ம வந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் நம்ம இந்த நிகழ்ச்சி தமிழ் சங்கம் நிகழ்ச்சியை வெற்றிகரமா சேர்த்துக்கு உதவியா இருந்தது யார் யார்? அதாவது யாரையுமே இங்க தெரியாது, இறைவன் மீது மட்டும் நம்பிக்கை வைத்துக் கொண்டு நாம் இந்த மண்ணில் வந்து இறங்கினோம். நம்பி வந்தவர்களை என்றும் இந்த மண் திருப்பி அனுப்பியதில்லை என்ற சொல்லுக்கேற்ப நமக்கு கூடவே இருந்து திரு காசிநாதன் அவர்கள், திரு செல்வம் அவர்கள், திரு சிங்காரவேலு தேவர் அவர்கள் மற்றும் பெயர் சொன்னால் பட்டியல் போய்கொண்டே இருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களும் நமக்கு ஒருங்கிணைக்கவும் தான் இந்த தமிழ் சங்கமத்தை மியான்மரில் ஒளிப்பதிவு செய்து உங்கள் முன் நாங்கள் ஒளிபரப்ப போகிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக ஜெஜே, இந்த தொடர்களை பார்க்கிறப்ப ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரம் நீங்க பாக்குறப்ப புதியவான விஷயங்களை நீங்க பாப்பீங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உலகமெங்கும் செல்வோம், உலகத் தமிழர்களை சந்திப்போம். முயற்சி என்பது மூலதனம், முடியாது என்பது மூடத்தனம் என்ற கொள்கையுடன் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜனனி கே பாலு. உங்கள் ஜானகி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். காலகாலமாக பர்மா என்று அழைக்கப்பட்டு தற்போது மியான்மர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள இந்த அழகிய நாட்டின் சிறப்புகளைத்தான் நாம் இன்று தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். மிகப்பெரிய சிறப்பே இங்கு பல இன மக்கள் ஒன்று கூடி வாழ்கிறார்கள். இங்கு இந்து மதம், புத்த மதம் மற்றும் இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் என ஒற்றுமையுடன் வாழ்கிறார்கள்.
இந்த நாட்டின் மக்கள் தொகை 6 கோடி ஆகும். தட்ப வெப்பநிலைக்கும் பருவகாலங்களின் இயல்பிற்கேற்ப இயற்கையாக நடைபெறுகிறது. முன்னொரு காலத்தில் இந்த நாட்டில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் போது நம் நாட்டின் மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்த மியான்மர் நாட்டிற்கு வருகை புரிந்து நம் இன தமிழ் மக்களான தமிழர்களை ஒன்றிணைத்து நம் நாட்டின் விடுதலை பற்றி பர்மா வாழ் தமிழ் மக்களின் உணர்விலே ஊட்டி நம் எழுச்சி கோஷமான ஜெய்ஹிந்த் என்ற சுதந்திர வீரமொழியை அனைத்து தமிழர்களின் மனதிலும் ஆழமாக பதித்து சுதந்திர போராட்ட வேட்கையை உருவாக்கிய எழுச்சி மிகுந்த இடம்தான் பர்மா என்றழைக்கப்பட்ட மியான்மர் நாடு. இந்த நாடு சுதந்திரமடைந்த வருடம் ஜனவரி 4 1948 வருடமாகும். இந்த நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் அதிபரின் பெயர் தைன் சைன் ஆகும். இவர் பல நல்ல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு தீட்டி ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் உயர வேண்டும், அவர்கள் வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு அளித்து வருகிறார். அதேபோல பல்லாயிரக்கணக்கான புத்தர் கோயில்கள் இந்த நாட்டில் அமையப்பெற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிறது. பணம் ஈட்டும் பெரும் தொழில் முறைகள் எல்லாமே அரசாங்கத்தின் கைவசம் உள்ளது. விவசாயம் மற்றும் சிறு தொழில்கள் எல்லாம் தனியார் வசம் உள்ளது. மியான்மர் ஒன்றிணைந்த ஒன்றிய குடியரசு நாடு. இந்த நாடு அனைத்து நாட்டு மக்களையும் அன்போடு அரவணைக்கும் நாடு. இங்குள்ள தமிழர்கள் நம் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களின் மீது மிகுந்த பற்று கொண்டவர்கள். நம் இந்தியாவுடன் வியாபார தொடர்புகளை வளர்த்து கொள்ள மிகவும் விரும்புகிறார்கள். மியான்மர் வாழ் தமிழர்கள் சங்கங்களை அமைத்து நம் பாரம்பரிய விழாக்களான பொங்கல் விழா, தீபாவளி விழா மற்றும் தமிழர்களின் அனைத்து விழாக்களையும் மிக சிறப்பாக வெகு விமர்சையாக ஒன்று கூடி கொண்டாடுகிறார்கள். இங்குள்ள அகில மியான்மர் தமிழ் இந்து மாமன்றம் அன்போடு தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளது. அது என்னவென்றால், மியான்மர் நாட்டில் இருக்கும் தமிழர்களுக்கு சென்னையிலிருந்து மியான்மருக்கும் மியான்மரிலிருந்து சென்னைக்கும் நேரடியாக பயணம் செய்ய விமானம் ஒன்று இயங்கினால் மிகவும் உதவியாக இருக்கும் என்ற கோரிக்கையை தான் தெரிவிக்கிறார்கள். காரணம், கால மாற்றத்தின் காரணத்தால் பர்மாவில் குடியேறிய நம் தமிழ் மக்கள் முதுமையின் காரணமாக நம் தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களையும் தமிழ்நாட்டின் சிறப்புகளையும் காண விரும்புகிறார்கள். வியாபாரிகள் தங்கள் தொழில்களுக்கு உரித்த நேரத்தில் சென்று வியாபாரம் செய்து வந்தால் சிறப்பாக இருக்கும் என்றும் விமானத்தில் சென்று வர உதவியாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக அன்போடு கேட்கிறார்கள். மியான்மர் நாட்டில் வாழும் நம் தமிழர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருந்தும் எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த நாட்டில் எந்த இடம் பார்த்தாலும் நம் இந்திய நாட்டில் இருப்பது போல உணர்வோடுதான் இருக்கிறது. இங்கே வாழும் இன மக்களின் திருமண விழாக்களில் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம் என மும்மதத்தினரும் ஒன்று சேர்ந்து திருமண விழாவிற்கு வரும் மக்கள்களை வரவேற்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இந்த நாட்டில் பயிர்கள், பருப்பு வகைகள் பயிரிடப்பட்டு வருகிறது. இங்கு விவசாயம் மிகப்பெரிய தொழிலாக மதிக்கப்படுகிறது. இந்த நாட்டின் பாரம்பரிய தேசிய உடை லுங்கிதான். ஆம், இங்கே ஆண்களும் பெண்களும் இந்த லுங்கியைத்தான் அணிகிறார்கள். முக்கிய நிகழ்ச்சிகள் அனைத்திலுமே இவர்களுடைய தேசிய உடையான லுங்கிகளையே அணிகிறார்கள். இங்குள்ள தமிழ் மக்கள் அனைவரும் நம் நாட்டில் உள்ள தமிழர்களிடம் அன்போடு பண்போடும் தொடர்பு கொள்ள வேண்டும். நம் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் அனைவரும் மியான்மர் வர வேண்டும். அனைவரும் ஒன்று கூடி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை, ஆர்வம் நாம் பார்த்த அனைத்து தமிழர்களின் உணர்வோடும் ஒன்றுபோல் இருப்பதால் எங்களுக்கு கொடுத்த வரவேற்புக்கும் அன்பிற்கும் எல்லையே இல்லை. இந்த நாட்டில் மிக சிறப்பான முறையில் தமிழை நெறிமுறைப்படுத்தி தமிழை வளர்த்தி தமிழ் உணர்வோடு இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களான திரு செல்வம் அவர்கள் அகில மியான்மர் தமிழ் இந்து மாமன்றத்தின் தலைவராக இருந்து தமிழுக்கு ஆற்றி வரும் தொண்டை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. அதேபோல் சமுதாயத்துக்கு சேவை செய்வது, தன்னுடைய வியாபாரத்தில் நேர்மை உணர்வை கடைபிடித்து சேவை செய்து பணியாற்றி வரும் திரு காசிநாதன் அவர்களையும் பாராட்டியே ஆக வேண்டும். படிப்பு இல்லை என்றாலும் தன்னறிவே தனக்கு துணை என்று
ஒழுக்க நெறியோடு நேர்மையாக வாழ்ந்து தன்னுடைய தொழிலில் வெற்றி கொடி நாட்டி வரும் திரு சிங்காரவேலு தேவர் அவர்களையும் பாராட்ட வேண்டும். இந்த தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் மியான்மார் நாட்டின் பெருமைகளை சிறப்புற வெளிக்கொண்டு வருவதற்கு உதவி செய்த உள்ளங்களை மறக்கவே முடியாது. பர்மா, மியான்மார், யங்கூன் என்று அழைக்கப்படும் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டு தமிழர்களையும் அவர் சார்ந்த தொழில்களையும் வியாபாரத்தில் வெற்றி கொடி கட்டி வரும் நம் தமிழர்களை சந்திப்போமா? தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் மலேசியா, டான் ஸ்ரீ KR சோமா மொழி இலக்கிய அறவாரியம் உலக அளவில் வெளிவந்துள்ள தரமான தமிழ் நூல் ஒன்றினை தேர்ந்தெடுக்க 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் அனைத்துலக புத்தக பரிசு போட்டி. பரிசு தொகை $10,000. இப்போட்டியில் பங்கு பெற நாவல், வரலாறு மற்றும் ஆய்வு அடிப்படையில் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட 2012-2013 ஆண்டுகளில் முதல் பதிப்பாக வெளிவந்த நூலாக இருப்பதுடன் மொழி, இலக்கணம், சொல்லாட்சி, மரபுக்கூறுகளை சிறப்புடன் உள்ளடக்கியிருத்தல் வேண்டும். போட்டியில் பங்கு பெற விளைபவர்கள் 31 மார்ச் 2014 நாளுக்குள் தங்கள் நூல்களில் 3 படிகளை அனுப்பி வைக்க வேண்டும். போட்டிக்கான விவரங்களையும் நுழைவு படிவங்களையும் பெற்றுக் கொள்வதற்கான முகவரி www.tansreesomabookaward.org. டவுன்லோட் பிரவுசர் PDF, டவுன்லோட் நாமினேஷன் ஃபார்ம் PDF. போட்டிக்கான நூல்களையும் பூர்த்தி செய்யப்பட்ட பாரங்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி த செக்ரட்டரி, டான்ஸ்ரீ KR சோமா புக் அவார்ட், நேஷனல் லேண்ட் பினான்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், லெவல் 10, பிஸ்மா டர்ன் சமந்தன், பெட்டி சூரத், 12133, ஜலன் சுலைமான், 50768, கோலாலம்பூர். நூல்களை அனுப்புவதற்கு இறுதி நாள் 31/3/2014. சின்னத்திரை நடிகர்கள், நடன கலைஞர்கள் என பல்சுவை நிகழ்ச்சிகள் வித்தியாசமான முறையில் நடத்தி தரப்படும் அரிமா சங்கங்கள், ரோட்டரி சங்கங்கள் நிதி திரட்டும் நிகழ்ச்சிக்கு சிறந்த முறையில் நிகழ்ச்சி செய்து தரப்படும். நிகழ்ச்சி தொடர்புக்கு ஜனனி K. பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்யா ஜனனி கிரியேஷன்ஸ், மொபைல் 9843041777. தமிழ் எங்கள் மூச்சு, உண்மையே எங்கள் பேச்சு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம் என்ற வார்த்தையின்படி மியான்மார் நாட்டில் தமிழருக்கென்று ஒரு மாமன்றம் அமைத்து அதில் பல நல்ல செயல்பாடுகளை அனைவருக்கும் கொடுத்து நல்ல மனிதர்களை ஒருங்கிணைத்து வார்த்தையே வாழ்க்கையாக வாழும் அகில மியான்மார் தமிழ் இந்து மாமன்றத்தின் தலைவர் செயல் வீரர் திரு SS செல்வம் அவர்களின் பேட்டியையும் அகில மியான்மார் தமிழ் இந்து மாமன்றத்தின் செயல்பாடுகளையும் நாம் தமிழ்ச் சங்கம் நிகழ்ச்சியில் காணப்போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழ் சங்கம் என்ற நிகழ்ச்சியில இந்த மியான்மார் நாட்டுல உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சியா இருக்கு. தேக்குனாவே பர்மா. இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொருவரும் தங்களோட வீட்டை பர்மா தேக்குல கட்டணும்னு தான் ஆசைப்படுவாங்க இல்லையா? இந்த நாட்டுல உள்ள தேக்கை பத்தி, அதோட சிறப்புகளை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. தேக்கு பல ரகம். அதுல முதல் ரகம் தான் இன்னைக்கு யூரோப் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கு. அதிகமான விலையில். நடுத்தரமானது மிடில் ஈஸ்ட்டுக்கு ஏற்றுமதி ஆகிருக்கு. அடித்தரமான ரகம் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு அதிகமாக ஏற்றுமதி ஆகிருக்கு. இந்த தேக்கு ஒரு 2 தலைமுறையுடைய அதே மாதிரி அது அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஒரு பார்க்க இயற்கையாக காட்சி அழகா இருக்கும் மரமாகும். இந்த மியான்மார் நாட்டுள்ள தமிழவங்க மற்றும் இங்குள்ள கோயில்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதோட சிறப்புகளை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க. மியான்மார் நாட்டில் மக்கள் தொகை 2.2 தொகையை இந்திய வம்சவியல் ஆகின்றவர்கள். அந்த 2.2 50% 1.1% தமிழர்கள் ஆகிறது. மியான்மார் நாட்டில் சமயம் சார்ந்த கோயில்கள் 2020 கோயில்கள் இருக்கின்றது. அனைத்து அம்மன் கோயில்கள், சிவன் கோயில், முருகர் கோயில், பிள்ளையார் கோயில்கள், மற்ற முனீஸ்வரன், கிருஷ்ணன், ராமன் எல்லாம் அனைத்து கோயில்களும் அந்தந்த வழிமுறைகளாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அகில மியான்மார் தமிழ் ஹிந்து மாமன்ற தலைவரா இருக்கீங்க. அந்த மாமன்றத்தோட சிறப்புகள் என்ன? அந்த மாமன்றத்தோட செயல்பாடுகள் என்ன? அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அகில மியான்மார் தமிழ் இந்து மாமன்றம் 12 வருடத்துக்கு முன் தோன்றி பல
சேவைகளை செய்து கொண்டு வருகின்றது. மாமன்றம் முதல் துவக்கத்தில் திரு MG தங்கராஜா அவர்கள் தலைமையில் 500 ஆண்டு காலமாக ஞமாவால் தமிழ் இந்துக்கள் எளிமையான மக்களை மேன்மைப்படுத்தும் திட்டமாக அவர்கள் இல்லாத மக்களுக்கு பள்ளிக்கூட இலவச பள்ளிக்கூடம் உள்ள செலவுகள், அடுத்து மேற்படிப்பு செல்வதற்கு மாதந்தோறும் ஸ்டாஃபின் தொகைகள், அந்த மாதிரி பல செயல்களை மாமன்றம் தலைமை நிலையமும் 4 கிளைகளும் அமைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மீண்டும் 2 கிளைகளை விரைவில் அமைத்து இளமை தமிழ் இந்து மாமன்றம் தலைமை நிலையம் 6 கிளைகளுடன் தமிழர்களின் மேம்பாட்டு திட்டத்தை விரைவில் தெளிவாக செயல்படும் என்பதுதான் உறுதியாகும். எதிர்கால லட்சியம் ஞமாவால் தமிழ் இந்து மக்கள் அனைவருமே சிரமத்தை நீக்கி சந்தோஷமாக வாழ மேம்படுத்துவதற்கு இந்த இளமை தமிழ் இந்து மாமன்றம் அனைத்து முறையிலும் செய்து மேன்மைப்படுத்தும் என்பதுதான் பேசுகிறார். இவ்வளவு நேரம் எங்களோட இருந்து தேக்குகள சிறப்புகளை பத்தியும் இந்த மியான்மர் நாட்டு மக்களோட சிறப்புகளை பத்தி எங்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் இந்த நாடுகளும் உங்களோட பணிகளும் சிறந்து வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். இந்த மாமன்ற பத்தியும் உங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. மாமன்றம் வந்து அகில தமிழ் மாமன்றம் பேர் 5ஆம் தேதி 6ஆம் மாதம் 2001 ஆரம்பிச்சது. இங்கே வந்து சின்னர் இருக்காங்க, பர்மர் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க. இந்துக்களே தமிழர்கள் தான் ஏதோ கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிறாங்க. அந்த தமிழ் மக்கள் முன்னேறணும்னு சொன்னாங்க. மாமன்றம் அமைச்சது அமைச்சு இங்கேருந்து அமைச்சு வருஷம் ஒரு 1000 முதல் இருக்கும். முதல் வணக்கம் எல்லாம் செஞ்சுருக்கோம். ஒரு 5 வருஷம் செஞ்சோம். அடுத்து இப்போ வந்து வருஷம் 3000 பிள்ளைகளுக்கு தமிழ் மாணவ பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் சேர்றதுக்கான நிலை கட்டணம், சீருடை, புஸ்தகம் அதை பொறுத்து வருஷம் செஞ்சு வந்துட்டு இருக்கோம். இது போக மருத்துவ சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை பாடம் கொடுக்குறோம். மேல்பள்ளி படிக்க ஒரு மாணவர்களுக்கு மாதாந்திரம் நிதி உதவி செய்கிறோம். உங்க மாமன்ற தலைவர் திரு செல்வம் அவர்கள் தானே, அவரை பத்தி உங்க பார்வையில சில விஷயங்களை சொல்லுங்க. மாமன்ற தலைவர் செல்வம் வந்து மாமன்ற அமைச்சர் அவர் ஒருவர். ஆனால் மாமன்ற அமைச்சர் வந்து 12 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அவர் வந்து உறுப்பினராக இருந்தால் வேலை செஞ்சிருக்காரு, பதவி எடுக்கவே இல்லை. அவருக்கு வந்து பேர் வந்து செயல் வீரன் பேர் வச்சிருக்காரு. செயல் வீரன் எந்த செயலை திறனாவோ செம்மையா செஞ்சு முடிக்கிறவர். 12 வருஷம் இப்பதான் அவர் தலைமை பதவிக்கு வந்திருக்காரு. ஆனால் உள்ளத்துல பெரிய உள்ளம் அவர். எந்த வெளிநாட்டுக்காரர் தமிழ், மலேசியா, தமிழ்நாடு, சிங்கப்பூர் மற்ற வெளிநாட்டு வந்த முதலீட்டு பூரா வந்தால் அவர் தேர்தல் வருவாங்க. அவர் நல்ல உபசரிப்பு, நல்ல கவனிப்பார். அடுத்தது பரவாயில்ல மக்களுக்கு நல்ல என்ன எப்பப்போ என்று அவர் சேவை செய்யணும்னு ஆசை எடுக்கப்படுறாரு. ஆனால் தலைவராக வந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த மியான்மர் நாட்டுல உங்க மன்றம் சார்பில் நிறைய காரியங்கள் நீங்க செஞ்சுட்டு வரீங்க. மேலும் மேலும் உங்க சேவை உயர எங்களின் சார்பில் நன்றியும் வாழ்த்துக்களும். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் மலேசியா, டான் ஸ்ரீ KR சோமா மொழி இலக்கிய அறவாரியம் உலக அளவில் வெளிவந்துள்ள தரமான தமிழ் நூல் ஒன்றினை தேர்ந்தெடுக்க 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தும் அனைத்துலக புத்தக பரிசு போட்டி. பரிசு தொகை $10,000. இப்போட்டியில் பங்கு பெற நாவல், வரலாறு மற்றும் ஆய்வு அடிப்படையில் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட 2012, 2013 ஆண்டுகளில் முதல் பதிப்பாக வெளிவந்த நூலாக இருப்பதுடன் மொழி, இலக்கணம், சொல்லாட்சி, மரபுக்கூறுகளை சிறப்புடன் உள்ளடக்கி இருத்தல் வேண்டும். போட்டியில் பங்கு பெற விளைபவர்கள் 31 மார்ச் 2014 நாளுக்குள் தங்கள் நூல்களில் 3 படிகளை அனுப்பி வைக்க வேண்டும். போட்டிக்கான விவரங்களையும் நுழைவு படிவங்களையும் பெற்றுக் கொள்வதற்கான முகவரி www.tansreesomabookaward.org. டவுன்லோட் பிரவுசர், PDF, டவுன்லோட் நாமினேஷன் ஃபார்ம், PDF. போட்டிக்கான நூல்களையும் பூர்த்தி செய்யப்பட்ட பாரங்களையும் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி The Secretary, Tansri KR Soma Book Award, National Land Finance Co-operative Society Limited, Level 10, Bismarck Turn Samantan, Petty Surat 12133, Jalan Sulaiman 50768, Kuala Lumpur.
கடம்பூர். நூல்களை அனுப்புவதற்கு இறுதி நாள் 31/3/2014. உங்கள் நிறுவனத்தில் வியாபாரம் செழிக்க வித்தியாசமான முறையில் சின்ன திரைக்கலைஞர்கள், மாடலிங், திரைப்பட நடிகர்கள், நடிகைகள் வைத்து விளம்பர படம் எடுக்க எங்களை அணுகவும். ஜனனி கே பாலு, ஸ்ரீ ஐஸ்வர்யா ஜனனி கிரியேஷன்ஸ், செல் 9843041777 மற்றும் 9003941777. வணக்கம் ஐயா. தமிழ் சங்கம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்க ஒரு எழுத்தாளர்னு கேள்விப்பட்டோம். உங்களை பத்தியும் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது என்னன்றது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. என் பெயர் SP இந்திரன். இந்த நாட்டில் 35 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வெளியிடும் ஒரு பத்திரிகையான நமது நல்ல கால மாத இதழுடைய தலைமை ஆசிரியர் நான் பணியாற்றேன். அகில மியான்மர் தமிழ் இந்து மாமன்றத்தின் நோக்கம் என்ன, அதோட லட்சியம் என்ன? மியான்மரால் ஒவ்வொரு தமிழர்களும் எதிர்காலத்தில் பெரும் தொழில் அதிபர்களாகும், பெரும் படித்த பட்டதாரிகளாகும், தலை நிமிர்ந்து ஒவ்வொரு தமிழரும் வாழ வேண்டும் என்பதே அகில மியான்மர் தமிழ் இந்து மாமன்றத்தின் எதிர்கால லட்சியமாகும். இந்த மாமன்றத்தின் தலைவர் திரு செல்வத்தை பத்தி உங்க பார்வையில என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தற்போதைய தலைவரான திரு SS செல்வம் இந்த அகில மியான்மர் தமிழ் இந்து மாமன்றம் ஆரம்பிப்பதற்கு ஒரு தூணாக இருந்தவர். அவர் ஒரு செயல் தலைவர் என்று அனைவராலும் மதிக்கப்பட்ட ஒரு தலைவர் ஆவார். எனவே இந்நாட்டு தமிழர்கள் பெரும்பாலானோர் அவரை மதிக்கும் ஒரு மாபெரும் தலைவர் என்று கூறினால் மிகையாகாது. கல்வி வளர்ச்சிக்காக என்னென்ன சேவைகள் செய்து வந்திருக்கிறது? இங்கே தமிழ் குழந்தைகளுக்கு இலவச கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டதோடு தேசிய கல்வியான மியான்மரில் வறுமையில் வாடும் குழந்தைகள் இதுவரை மாமன்றம் சார்பாக 11 டாக்டர்கள் உருவாக்கியுள்ளோம். மேற்படி GTC இன்ஜினியர்கள் 20 இன்ஜினியர்கள் மாமன்றம் சார்பாக உருவாக்கியுள்ளோம். மேலும் கம்ப்யூட்டர் நவீன கணினியா பயிற்சி 6 மாணவர்களை உருவாக்கியுள்ளோம். மேற்படி பல் டாக்டர் ஒருவர் உருவாக்கப்பட்டுள்ளார். மேற்படி மரைன் இன்ஜினியர் 2 பேர், சாதாரண பட்டதாரிகள் 20 பேர் இதுவரை மாமன்றம் சார்பாக உருவாக்கியுள்ளோம். இதை தவிர நவீன கம்ப்யூட்டர் கணினியா பயிற்சி இதுவரை 33 கிளாஸ்கள், ஒரு வகுப்பானது 120 பேர் விகிதம் இதுவரை 33வது முறையாக பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வணக்கம். நம்ம இப்ப இருக்கிறது அகில மியான்மர் தமிழ் இந்து மாமன்றத்துல இருக்கும். இந்த மாமன்றத்துல தமிழ் மிக அழகாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் தமிழை மிக தெளிவாக கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. இங்க பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை இந்த தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த வகுப்போட சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா, இந்து மதத்தை மட்டும் இல்லாம மத்த மதத்தை சார்ந்த குழந்தைகளும் இங்க கற்றுட்டு வராங்க. முஸ்லிம், ஹிந்து, புத்திஸ்ட் இப்படி பல மத சார்ந்த குழந்தைகள் இங்க கத்திட்டு வராங்க. இப்போ இந்த குழந்தைகள் எப்படி தமிழ பேசுறாங்க கொஞ்சம் பார்த்து பார்ப்போம் வாங்க. உங்க பேர் என்னமா? உமாரா. உமாரா தமிழ் மிக ரொம்ப அழகா பேசுவீங்களா? கண்டிப்பா பேசுவீங்க இல்லையா? சரி, இந்த அக்காவுக்காக ஒரு பாடலோ இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணே மணியே மொத்தம் தா, தெவிட்டு கனியே மொத்தம் தா, மானே மயிலே மொத்தம் தா, மடியில் வந்து முத்தம் தா, தேனே பாலே முத்தம் தா, தெவிட்டு கனியே முத்தம் தா. வெரி குட், ஷபாஷ் ஷபாஷ், வெரி குட். உங்க பேர் என்ன? என் பேர் நூர்னிஷா. நூர்னிஷா. தமிழ் உங்களுக்கு மிக பிடிக்கும் இல்லையா? அதனால நீங்க தமிழ்ல இருந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த அக்காவுக்காக ஒரு கவிதை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான கவிதையை சொல்லுங்க. ஆசை ஆசை ஆசை, பள்ளி செல்ல ஆசை, படிக்க படிக்க ஆசை, தமிழ் மேலே ஆசை. சூப்பர். இப்போ உங்க ஆசிரியரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்க ஆசிரியர் ரொம்ப நல்லவரு, ரொம்ப நல்லவங்க. புரியாத பாடங்களை தெளிவா சொல்லி தருவா.
அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ரொம்ப நன்றி ஆஷா. உட்காருங்க. ஆசை ஆசை ஆசை, எத்தனையோ ஆசை. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு தமிழ் மேல மிகவும் ஆசை. இந்த மியான்மர் அகில தமிழ் இந்து மாமன்றம் இந்த குழந்தைகளுக்கு தமிழை வந்து சொல்லி கொடுத்து அவங்களோட ஆசையை நிறைவேற்றுறாங்க. தமிழ் எங்க போனாலும் எப்பவுமே தலை தூக்கிதான் இருக்குன்றதுக்கு இந்த ஒரு மியான்மர் நாடு ஒரு உதாரணம்.